அம்மாவோட யூட்ரஸ் ரிப்போர்ட் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் வயத்துல மிதிச்சிருக்கான். வயத்துல திமுகவோட நான் திட்டிருக்கேன். அவங்க கூட வீட்டுல வந்தா கிடையாது. நாம் தமிழர் ரவுடி பேர் அம்மா மிதிச்சு ஜட்டியோடு நிற்கிறான் பாருங்க, செமத்தி அடி வாங்கிட்டு. அவன் தான் ராஜா போகிறான். நாம் தமிழர் கட்சியில் லேகியம் விற்கிற மாரி உடம்பை காமிச்சிக்கிட்டு அடியால் வேலை செஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய நபர் தான் இந்த ராஜா போகிறான். சீமான் மற்றும் சாட்டை துரைமுருகன் கூட அடிக்கடி காணப்படும் நபராக இந்த ராஜா போகிறான் தென்படுவார். அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்பில் கூட லேகியம் விற்கிற மாதிரி உடம்பை காமிச்சு வீடியோ போட்டுட்ருப்பாப்புல. சோசியல் மீடியாவில் நாம் தமிழர் கட்சியை பற்றி விமர்சனம் செஞ்சதுக்காக அவர் வீட்டுக்குள்ளேயே புகுந்து கையில் அருவாவோடு புகுந்து பேசணும், பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி உள்ளே புகுந்திருக்கு இந்த கும்பல். பிறகு நெல்சன் வழக்கறிஞர் நெல்சனையும் அவர் தாயாரையும் அவங்க அப்பா அவர் கூட பிறந்த சகோதரர் அனைவரையும் தாக்கியிருக்கானுவோ இந்த கும்பல். நெல்சன் கண்ணெதிரே அவங்க அம்மாவையும் எட்டி வச்சதாக சொல்லப்படுது. அவங்க அம்மா அவங்க குடும்பத்தையும் வீட்டுக்குள்ளே போய் லாக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறாங்க. இந்த கும்பல் வெளியிலிருந்து அராஜகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது கையில் கத்தியோட. நம்மளை பற்றியும் நம்ம கட்சி பற்றியும் விமர்சனம் செய்கிறவன் எவனாக இருந்தாலும் விடாதீங்க, அவனை கத்தியோடு போய் மிரட்டுங்கன்னு சொன்ன அதிபர் சீமான் போகிறவங்கிட்ட ஜட்டி போட்டு போன்னு சொல்ல போல் அம்மனமாக வந்து நிற்கிறான் ஒரு வீட்டு முன்னாடி வந்து. இந்த வழக்கறிஞர் நெல்சன் சோஷியல் மீடியாவில் நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல திமுகவையும் கடுமையாக எதிர்க்கக்கூடியவர். வழக்கறிஞர் நெல்சன் மீது ஏற்கனவே திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் ஒரு வழக்கும் பதிவு செஞ்சுருக்காரு, அவரை எதிர்த்து சோஷியல் மீடியாவில் பேசினதுக்கு. அப்படி இருக்க இந்த நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கோவம், இவ்வளோ ஆத்திரம்? சீமானை பற்றியும் சீமான் கட்சியை பற்றி பேசினாலே அந்த கும்பல்கள் ஆத்திரப்பட்டு அந்த வீட்டை உடைப்பதும் தாக்குவதும் அந்த கடையை தாக்குவதும் இதே கொள்கையாகவே வச்சுருக்கானுவோ இந்த ரவுடி கும்பல்கள். இதான் பேச்சுவார்த்தை நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? நீங்க நம்ம கவுன்சிலர் எங்க அப்பா மனசாட்சி போட்டு சொல்லுங்க. பாருங்க என்ன பேசினாலும் அமைதியா அண்ணன் கணவரோட கால் தெரியாம பட்டதுக்கு உங்க கால வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாட்டாரு ஏன் புருஷனை பத்தி எனக்கு தெரியாத சஞ்சய் அஜய் பொங்கலை போட்டு அடிக்கிற அளவுக்கு ராஜபுரம் கேவல மாதிரி நினைச்சீங்களா? ப்ரொடெக்ஷனுக்கு நாங்க கூட்டி வச்சிருக்கோம். நீங்க கூட்டி சஞ்சய் நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க பாருங்க பேச்சுவார்த்தையை கூட்டு வந்த நீங்க நான் ஒரு 3வது மனுஷனா வந்தேன். இல்லண்ணா தயவு செய்து சொல்லுங்க.
அம்மா அழுகுறத பாருங்க. ப்ரொடெக்ஷன் இல்ல எங்க நான் போறேன். இருங்க நான் வெளியே விடுறேன். வெளியே விடுறேன் இருங்க. வீட்டுல நடத்தி அடிக்க கூடாது. உங்களால வீட்டுல நான் இப்ப வந்து இதை தடுக்க கூட்டி வச்சிருக்கேன் சார். இந்த சேஃப்டிக்கு நான் கூட்டி வச்சிருக்கேன். வேண்டாம் வேண்டாம் சார் ப்ளீஸ் சார். நீங்க தானே சார் கூட்டிட்டு வந்தீங்க? நான் இங்க இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அவங்க தான் வந்தாங்க. பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு வந்தீங்க. பேச்சுவார்த்தை இல்ல. நான் வந்து தள்ளுமுள்ள வந்தாங்க. எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? உன்னை கொண்டுட்டு உள்ள போக கைது உள்ள ஆம்பளை வெளியே வெட்டி ஆம்பளை என்ன பொம்பளை அடிக்க கூடாது. எங்க அம்மா அடிச்சு நான் அதுக்கு வரல. நான் வந்து எங்க அம்மாவுக்கு வேண்டி தான் நிக்கிறேன். எங்க அம்மா உதைச்சாங்க. எங்க அம்மாக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு. ஆமா இந்த ரிப்போர்ட் என் கார்ல தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்கு. சஞ்சய் அந்த ரிப்போர்ட் எடு சஞ்சய். ஃப்ரண்ட் சீட்ல தான் இருக்கு. சஞ்சய் ரிப்போர்ட். எங்க அம்மாவும் உதைச்சாங்க. பயாப்சி கொடுத்திருக்கோம். அவங்கள பிடிச்சுதான் வச்சிருந்தோம். உங்ககிட்ட நான் வந்து பிடிக்க கூடாது அப்படிதானே? எங்க அப்பா அடிச்சாங்க. எங்க அப்பா எங்க அம்மா கூடுங்க. அவனை விடக்கூடாது இன்னைக்கு. வெட்டி கத்தி வாங்க. வெட்டுக்கத்தி கொண்டு வந்துருக்காங்க. வெட்டுக்கத்தி அடிச்சு வெட்டுக்கத்தி கொண்டு வந்துருக்காங்க. அடுத்து வெட்டுக்கத்தி கொண்டு வந்துருக்காங்க. அடிச்சு வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க. பேச வந்த ஆட்கள் வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க. பேச வந்த ஆட்கள் வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க. பேச வந்தவங்க வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க. பேச வந்தவங்க எதுக்கு வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க? வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க. வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க. என்ன இவன் தான் இருக்காங்க சார். உள்ள வந்து அடிச்சு உடைச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது அம்மாவோட யூட்ரஸ் ரிப்போர்ட். அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட். வயத்துல மிதிச்சிருக்கான். வயத்துல திமுகவோட நான் திட்டிருக்கேன். அவங்க கூட வீட்டுல வந்தா கிடையாது. நாம் தமிழர் ரவுடி பேர் அம்மா மிதிச்சு